சிங்களத்தில் ஒரு கவி அந்நாளிலிருந்து படிப்பாரு. படகினி வேளாவக்க மாகிய கலை புத்துகே கேட்ட மெனலா வீட்டி காத்து துன்னா மல்ல கட்ட கமுதோ நொகமுதோ கியலா சித்துனி மட்ட மெனலத புத்தே கிரி துன்னே மானும்பட்ட. நான் போனப்புறம் நோட்டீஸ் கிட்டிஸ் அடிச்சிடாதீங்க, இருக்க பிள்ளை கேளுங்க. இதை எப்படி சொல்லுவா நீ? இந்த கவிதை சொல்றது மக்குரு ஹரா என்ன மண் எப்படி படிப்பாய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிடுங்க. போன பிறகு அந்த சங்கம் இந்த சங்கம் அந்த இயக்கம் சும்மா போடுறது, அட்ரஸும் இல்லை நம்பரும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எனவே அந்த கவிதையின் கருத்தாளம், பசி வந்த போது நான் என் பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றேன். தாய் எவ்வளவு உரிமை. பிள்ளையின் வீட்டை நோக்கி சென்றேன். என் பசியை பிள்ளை இடத்துல சொன்னேன். என் புள்ள என்ன தெரியுமா செஞ்சா, நெல்லு கொஞ்சத்தை கொத்துல போட்டு சேருல போட்டு அளந்து தரலாம். இல்லங்கம்மா ஒரு கொத்து அரிசி எடுத்துட்டு போங்க. கமுது நொகமுது கியலா சித்துனி மட்ட எடுப்பமா வானமான்னு நினைச்ச தாய் அப்படிதான். உங்க கண்முன்னுக்கு உங்க புள்ளைய இன்னொரு புள்ள அடிச்சு மண்டை வடிச்சு ரத்தம் போகுது. அடிச்ச உமா பக்கத்துல இருக்கா, அடிச்ச உமா பக்கத்துல இருக்கா. அடிப்பட்டவண்ட உமாவை யாரும் சொல்றாங்க, ஆமினா தாத்தா இங்க பாருங்களே அநியாயத்தை, உங்களோட புள்ள செஞ்சத கல்லால அடிச்சு இங்க பாருங்க ரத்தம் ஓடுற. உதாரணம் அப்படிதான் நடக்குது. அவள் கண்ணினாலே கண்டாள், கல்லெடுத்ததையும் பார்த்தாள், அடித்ததையும் பார்த்தாள், ரத்தம் ஓடியதையும் பார்த்தாள். அவள் என்ன தெரியுமா பதில் சொல்ற, நீங்க வேற ஏதாவது கண்டு தடமாறீங்க அலிமா தாத்தா, எங்கட சின்னவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். அப்ப செஞ்சேதாரு மலக்குமாரா இல்லை, இதான் தாயன். மனம் சொல்லுகிறது, ஏண்டாரம் விட்டு செஞ்ச வேலை முழு மறுவாதி போக்குற வேலை மனம் செல்லுகிறதே. ஆனால் பிள்ளையை காட்டி கொடுக்க மனம் இல்லை. அந்த உமாவை பார்த்து நீங்க செல்றீங்களே வாப்பா, எங்கட உமாக்கு இப்ப ஒன்று விளங்குது இல்ல, எல்லா பலாயும் எங்கட உமாவா தான் வார. எங்கட உமாட வாய் சரியில்லை. நெல்லை அலைந்து கொடுத்த போது எடுப்புமா வானமா என்று நினைக்கிறாள் தாய். அப்ப கேட்டாளா, மெனலத புத்தே கிரி துண்ணி மானும்பல். பாப்பா மகனே, நான் உனக்கு பால் தார நேரம் அளந்தா தானே 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஃபுல் அப்படின்னு. எங்க யாருக்காவது பால் குடிக்கிற நேரம் உமா கரண்டில எடுத்து சட்டையை பின்ன போட்டு மூடிட்டு வாயில ஊத்திருந்தா யானைக்கு ஈக்கிலால் அடிச்சு பாரதி இருக்கும். இவன் கதறுவான். கதறு எப்படி சொன்னா மௌத்தா போறாலும் கதறுவான். அந்த தாய் ஃப்ரீ ட்ரேட் ஜோன் வார்கள், சுதந்திர வர்த்த வளையம் மாதிரி ஃபுல்லா திறந்து விட்டு இவன் அமைக்கி வச்சுட்டான். வச்சுட்டு சில இன்றைக்குள்ள பொம்பளை டிவி பார்த்து பண்ணிப்பாரு. ஜாய் சிவாஜி ரஜினி பாகிஸ்தான் மேட்ச் போற, பாகிஸ்தான் மேட்ச் போற, இங்க அவன் போட்டு மறுப்புள்ளைக்கு இல்லாம அவ்வளவு உறிஞ்சிடலாம். அன்லிமிட்டட். அதுதான் தாய். அளக்காமல் கரண்டியில பறக்காமல் தன் மார்பகத்தை முழுமையாக கொடுத்தாள் தாய். அந்த உமாவை ஏசுறீங்களே வாப்பா, பொஞ்சாயிமார் டெலிபோன்ல செல்றதானே உங்களுக்கு. இந்த நீங்க எவ்வளவு நல்லமப்பா, நீங்க எப்படி பட்டர், உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிக்கணும். சரி சரி, வேற என்ன, நான் தான் துவா கேட்கிற எல்லா மனைவிமார்களுக்கும் இப்படி மாப்பிள்ள தான் கிடைக்கணும். வேற 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 இந்த உங்களோட உண்மை சரியில்லப்பா. இந்த மாப்பிள்ள என்ன பதில் சொல்லணும்? சண்டையும் குடிக்கூடாது. அம்மா இங்க வாங்கம்மா, அப்படி இருக்கலாம் தான், ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தாய் மாதிரி தானே. ஏன்னா ஆட்டுக்கு முதல்ல வந்தது காது தானேம்மா, பொறவு தானேம்மா கொம்பு வந்துச்சு. ஏன் அம்மா காது மாதிரிம்மா, நீங்க வைஃப் எனக்கு கொம்பு மாதிரி. எனவே முதல் வந்த காதை கொம்பால மறைக்கலாமா? துவா செஞ்சுக்கோங்க, அவங்களோட துவா பெற்றுக்கொள்ற பாக்கியம் என்றல்லவா சொல்லணும். இவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் டிசம்பர்ல வாரம் தானே, நான் பிப்ரவரியில வாரம் தானே, நான் பாத்துக்கோ, எனக்கு தெரியும் எங்க ரொம்ப ஒரே திரட்டு. நீங்க ஒன்று யோசிக்க வேணாம் டார்லிங்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மூளை இல்லாத சமுதாயம். தாய் அலிஷ்குருனி வலிவாலிதை, முதலாவதாக உன்னை படைச்சதுக்காக எனக்கு நன்றி செலுத்தி, இரண்டாவது செகண்ட்லி இந்த உலகத்தில் நன்றி ஒன்று செல்லணுமாண்டார் உம்மவா, தாய் தந்தை.